நாம் நம்மை சீர்திருத்த பாப்டிஸ்டுகள் என்று அழைக்கிறோம். நம்முடைய சபையின் பெயர் கிருபை சபை. ஆனா நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் விதமாக நாம் நம்மை சீர்திருத்த பாப்டிஸ்டுகள், ரிஃபார்ம் பேப்டிஸ்ட்னு நம்ம அழைக்கிறோம். அப்ப அந்த ரிஃபார்ம் பேப்டிஸ்ட்னா என்ன, அந்த பெயர் எப்படி வந்தது, அந்த பெயருக்கான அர்த்தம் என்ன, நாம் நம்மை ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் என்று சீர்திருத்த பாப்டிஸ்டுகள் என்று அழைக்கிறதன் மூலமாக நாம் இந்த உலகிற்கு என்ன சொல்லுகிறோம், அது நம்முடைய விசுவாசத்தை பற்றிய பிரகடனமாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் என்ன சொல்லுகிறோம். எத்தனையோ சபை பிரிவுகள் இருக்கிறது. அந்த சபை பிரிவுகளுக்கு மத்தியில ஒரு சீர்திருத்த பாப்டிஸ்ட் திருச்சபையாக நாம் இயங்கி வருகிறோம். நம்முடைய சபையின் இந்த பெயர் மூலமாக நாம் என்ன சொல்லுகிறோம், இததான் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பார்க்க போறோம். இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது நம்முடைய ஆரிஜின், நாம எப்படி வந்தோம் என்பதற்கான ஒரு வழி. வரலாற்றை திரும்பி பார்க்க போகிறோம். நாம என்ன விசுவாசிக்கிறோம், எதுல நாம உறுதியாக இருக்கிறோம் என்பதை பற்றி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான், இந்த விசுவாசம் தான் மற்ற சபைகளிலிருந்து நம்முடைய சபையை வேறு பிரித்து காட்டுகிறது. சரி, பார்க்கலாம். இந்த சீர்திருத்த பாப்டிஸ்ட் என்கிறதினுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். நான் காலையில சொன்னது போல பல விதங்கள்ல இந்த செய்திகளை தயாரிக்கிறதுக்கு முயற்சி செய்த போதிலும் இதை பற்றி 2012 ஆண்டுல போதகர் பாலா ஒரு ஆர்டிகிள் எழுதி இருக்கிறார். சோ பெரும்பாலும் அதை தழுவி இருக்கிறேன். கூடுதலாக சில தகவல்களையும் அத்தோடு நான் சேர்த்திருக்கிறேன். அதுதான் இந்த செய்தியாக உருப்பெற்றிருக்கிறது. இந்த சீர்திருத்த பாப்டிஸ்ட் என்பவர்கள் யார், அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்கள் என்கிற இந்த ரெண்டு காரியங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த சீர்திருத்த பாப்டிஸ்ட் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளே அந்த சபைகள் எதை விசுவாசிக்கின்றன என்பதை பற்றி விவரிக்கிறதாக இருக்கிறது. நாம் நம்மை சீர்திருத்த பாப்டிஸ்டுகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற போது நம்முடைய விசுவாசம் எதில் இருக்கிறது என்பதை அறிவிக்கக்கூடிய வார்த்தைகளாகவே இந்த ரெண்டு வார்த்தைகளும் இருக்கின்றன. சீர்திருத்த பாப்டிஸ்ட் என்கிற அந்த வார்த்தைகளை ஏதோ ஒரு டினாமினேஷனுக்குள்ள நாங்க இருக்கிறோன்றத அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நாம பயன்படுத்தல. அநேகர் அதை பயன்படுத்துகிறது உண்டு. ரிஃபார்ம் பேப்டிஸ்ட்னு சொன்னா தங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பும் கௌரவமும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும்ன்றதுக்காக அதை பயன்படுத்துகிறத நாம பார்க்கிறோம். ஆனா நாம சபையாக நம்மை சீர்திருத்த பாப்டிஸ்டுகள்னு சொல்லுகிற போது எதற்காக அப்படி சொல்லிக் கொள்ளுகிறோம் என்றால், இதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுடைய விசுவாசம் இதில்தான் தங்கி இருக்கிறது என்பதை சொல்வதற்காகவே இந்த பெயரை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த சீர்திருத்தம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை பார்க்க போறோம். சீர்திருத்தம் அப்புறம் இந்த பாப்டிஸ்ட், இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். முதலாவது, இந்த சீர்திருத்தம் என்கிற வார்த்தை காலையில நாம பார்த்த மாதிரி 16வது நூற்றாண்டில் ஏற்பட்ட திருச்சபை சீர்திருத்தத்தோடு தொடர்புடையது. அந்த திருச்சபை சீர்திருத்தத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்ட வேத சத்தியங்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. 16வது நூற்றாண்டுல மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின் போன்றோர் கத்தோலிக்க மதத்திலிருந்து அதற்கு எதிரான போதனைகளை கொடுத்து வேத சத்தியங்களை வெளிக்கொண்டு வந்து அரும்பாடுபட்டு உழைத்திருக்கிறார்கள். நான் காலையிலே சொன்ன மாதிரி மார்ட்டின் லூத்தர் அவர் சீர்திருத்தத்தின் தந்தை. ஜான் கால்வின் சீர்திருத்த கொள்கைகளின் தந்தை. அவர்தான் அந்த சீர்திருத்த கொள்கைகள் எல்லாம் ஒன்று திரட்டி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆக வேதத்தை வாசித்து இந்த சத்தியங்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை கர்த்தர் அந்த திருச்சபை சீர்திருத்தத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி ரோமன் கத்தோலிக்க மதம் அந்த வேதத்தை மறைத்து வைத்திருந்தது. அந்த மதத்தினுடைய அடக்குமுறை, காலையிலேயே நான் சொன்னேன், அடக்குமுறைனா அது லத்தீன் மொழியில வேதம் இருந்தது. எல்லாருடைய கைகளிலும் வேதம் இருக்காது. அந்த வேதத்தை ரோமன் கத்தோலிக்க மதம் எப்படி போதிக்கிறதோ அதை நம்புவது மட்டும்தான் மக்களுடைய நிலை.
வீட்டுல வேதத்தை வச்சிருப்பதோ வேதத்தை வாசிப்பதோ தண்டனைக்குரிய குற்றமாக அன்றைக்கு பார்க்கப்பட்டது. எங்காவது அப்படி வேதம் கண்டுபிடிக்கப்பட்ட அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையால் மக்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு மத்தியில திருச்சபை சீர்திருத்தம் வேதத்தை பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அது எல்லா இடங்களிலும் சென்று சேர்ந்தது. வேத சத்தியத்தை மக்கள் அறிந்து ஆத்மீக விடுதலையை அனுபவிக்க இந்த திருச்சபை சீர்திருத்தம் உதவியது. இதுதான் சீர்திருத்த காலப்பகுதி என்று நாம சொல்லுகிறோம். சபை வரலாற்றில் அதை பார்க்கிறோம். இந்த சீர்திருத்த காலப்பகுதியில தான் பல நூற்றாண்டுகளாக ரோமன் கத்தோலிக்க மதத்தால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வேத போதனைகள் எல்லாம், வேத சத்தியங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பித்தது. மக்கள் அந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளுகிற விதத்தில் போதனைகள் கொடுக்கப்பட்டது. வேதம் மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று வேதம் உயர்த்தி பிடிக்கப்பட்ட காலப்பகுதி அது. வேதம் எல்லாவற்றிற்கும் போதுமானது என்பதை அந்த சீர்திருத்த போதனைகள் கொடுக்க ஆரம்பித்தன. கிருபையினால் மட்டுமே, இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால் மட்டுமே ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான் என்கிற அந்த சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டது. ஒரு மனிதன் ரட்சிப்படைவதற்கான முழு நோக்கமும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக என்கிற சத்தியங்கள் எல்லாம் பிரசங்கிக்கப்பட்டது. இதெல்லாம் ஏதோ புதிதாக அந்த காலத்துல 16வது நூற்றாண்டுல வரல. அதுக்கு முன்பாக அப்போஸ்தலர்களால் போதிக்கப்பட்டு ஆதி சபையில் இந்த போதனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இந்த சத்தியங்கள்ல தான் சபை வளர்ந்து வந்தது. காலையிலேயே சொன்ன மாதிரி 4வது நூற்றாண்டுல தலையெடுக்க ஆரம்பித்த இந்த ரோமன் கத்தோலிக்க மதம் இந்த சத்தியங்களை எல்லாம் பல நூற்றாண்டுகளாக மறைத்து வைத்து விட்டது. அந்த சத்தியங்கள் எல்லாம் இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்டது. இந்த போதனைகளின் அடிப்படையில தான் நான் காலையில சொன்ன மாதிரி ஒரு காய்ந்த காட்டில் விழுந்த சிறிய நெருப்பு போல இது வேகமாக பரவ ஆரம்பித்தது. ஐரோப்பா முழுவதுமாக திருச்சபைகள் நிறுவப்பட்டன. இந்த சீர்திருத்த சத்தியங்களை விசுவாசிக்கிற சபைகள் நிறுவப்பட்டன. அந்த சீர்திருத்த சபைகள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக வெளிவந்த சத்தியங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதை பிரகடனம் பண்ணுவதற்காக மற்றவர்களுக்கு அறிவிக்கிற விதமாக தங்களை சீர்திருத்த சபைகள் என்று அழைத்துக் கொண்டார்கள். அப்ப அந்த சீர்திருத்தம் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அந்த சீர்திருத்தத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்ட வேத சத்தியங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதை சொல்லுவதற்காக இந்த பெயரை தங்களுக்கு வைத்துக் கொண்டார்கள். அந்த காலத்துலதான் லூத்தர், கால்வின், ஜான் நாக்ஸ் போன்ற அற்புதமான மனிதர்கள் எழும்பி இந்த சீர்திருத்த சத்தியங்களை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருச்சபை சீர்திருத்தம் தொடர்ந்து பல இடங்களுக்கும் பரவியது. 17வது நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா பியூரிட்டன்கள் எழும்பினார்கள். அந்த பியூரிட்டன்களுடைய காலப்பகுதி சபையினுடைய பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நாம வாசித்து அறிந்து கொள்ளுகிற பல வேத உண்மைகள் சத்தியங்களை அந்த காலத்துல வாழ்ந்த அவங்களுக்கு எல்லாம் பேரு ஜெயின்ஸ்னு பேரு, பியூரிட்டன் ஜெயின்ஸ். அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவர்கள், ரொம்ப கல்விமான்கள். அவங்கெல்லாம் வேதத்தை படித்து, ஜான் பனியன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவர்லாம் மிகப்பெரிய வேத பண்டிதர். அவருடைய உடம்புல எங்க குத்துனாலும் என்னதான் வெளியே வருமா? ரத்தமா வெளியே வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வேதம் தான் வெளியே வரும். மிகப்பெரிய கல்விமானாகிய ஜான் ஓவன் கூட ஜான் பனியனுடைய பிரசங்கங்களை கேட்கிற அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அப்படி பெரிய பெரிய மனிதர்கள் எழுந்தார்கள். 18வது நூற்றாண்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பர்ஜன் எழும்பினார். இப்படி எழும்பி திருச்சபை சீர்திருத்த போதனைகளை தொடர்ந்து வரலாற்றில் கொண்டு போனார்கள். இந்த காலப்பகுதியில தான் அவங்க ஒரு அருமையான காரியத்தை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, இதை நாம இப்ப விசுவாசிக்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு அடிமைத்தனத்திலிருந்து திருச்சபை மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலிருந்து இந்த சத்தியங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்துவிடாது என்பதற்கு என்ன ஒரு நிச்சயம் இருக்கு? ஆகவே நாம என்ன செய்யணும் அப்படின்னு இந்த கால பகுதியில தான் விசுவாச அறிக்கைகள் எழுதப்பட்டன, வினாவிடை போதனைகள் எழுதப்பட்டன. இதன் மூலமாக எதிர்கால சந்ததிகளும் பயன்பட்டுக் கொள்ளுகிற விதத்தில்
17ஆம் நூற்றாண்டுல கர்த்தரால் எழுப்பப்பட்ட அற்புதமான போதகர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து இவைகளை எல்லாம் தயாரித்தார்கள். ஜான் ஓவன், தாமஸ் குட்வின், ரிச்சர்ட் பாக்ஸ்டர், ரிச்சர்ட் சிப்ஸ், ஜான் பனியன் போன்று இப்படி பேரை சொல்லிட்டே போலாம். இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இதற்காக உழைத்திருக்கிறார்கள். இந்த திருச்சபையினுடைய போதனைகளும் மக்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்திருந்த காரணத்தினால் இவர்களுக்கு பியூரிட்டன் பெரியவர்கள் என்றும் பெயர் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? பியூரிட்டன்ஸ் சொன்னாங்க, தூய்மைவாதிகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். சோ இந்த கால பகுதியில தான் திருச்சபையினுடைய வாழ்வுக்கும் திருச்சபை ரொம்ப செழித்து வளர்வதற்கும் தேவையான அற்புதமான போதனைகள் அடங்கிய விசுவாச அறிக்கையும் வினாவிடை போதனைகளும் எழுதி தொகுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் வரலாற்றுல திருச்சபை சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார். அந்த திருச்சபை சீர்திருத்தம் அப்படியே ஒரு காலத்துல மங்கி போய் விடாதபடிக்கு வெளிக்கொண்டு வரப்பட்ட அந்த வேத சத்தியங்கள் எல்லாம் அருமையாக தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இவர்களுடைய வழியில 16வது நூற்றாண்டுல ரெஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 17வது நூற்றாண்டுல பியூரிட்டன்களுடைய காலப்பகுதி. அடுத்து 18வது நூற்றாண்டு காலப்பகுதியில பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசங்கிகளின் இளவரசன் என்று சொல்லக்கூடிய சார்ல்ஸ் ஹெரன் ஸ்பர்ஜன், அவரை ஆண்டவர் எழுப்பி அவர் மூலமாக தொடர்ந்து அற்புதமாக இந்த வேத சத்தியங்கள் பாதுகாக்கப்பட்டது. ஒரு கட்டத்துல ஸ்பர்ஜன் ரொம்ப போராட வேண்டியது இருந்தது. தன்னுடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய சபையை அந்த விசுவாசத்தில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் அவர் மிகவும் போராட வேண்டியது இருந்தது. ஸ்பர்ஜனுடைய அவருடைய வெற்றியை பல விதங்கள்ல நாம பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய பிரசங்கியாக வேதத்துல அற்புதமான பிரசங்கங்களை கொடுத்த ஒரு பிரசங்கியாக பார்க்கிறோம். ஆனா அவருடைய வரலாற்றை வாசிச்சு பார்த்தோன்னா எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகளுக்குள்ள அவரும் கடந்து வந்திருக்கிறார். அப்படி வந்த போதிலும் தன்னுடைய சபையை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் வினாவிடை போதனைகளையும் நாங்கள் 1689 விசுவாச அறிக்கையை உறுதியாக நம்புகிறோம் என்று சொல்லி அதையும் அவர் பிரகடனப்படுத்தினதை நாம பார்க்கிறோம். இப்படித்தான் அது தொடர்ந்து பரவி இந்தியாவிற்கும் வந்தது. பல இடங்களுக்கு சுவிசேஷம் சென்று அடைந்தது. இப்படி வந்த அந்த சீர்திருத்த விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்த சபைகள் தான் சீர்திருத்த சபைகள் என்று அழைக்கப்படுகின்றன. உங்களுக்கு புரியுதா? ரொம்ப சுருக்கமாக அந்த 16வது நூற்றாண்டுல ஆரம்பித்த அந்த திருச்சபை சீர்திருத்தத்தோடு நமக்கு இருக்கிற அந்த தொடர்பை இந்த வார்த்தை எப்படி விவரிக்கிறதுன்றதை நம்ம பார்த்தோம். அப்ப நாம் நம்மை சீர்திருத்த பாப்டிஸ்டுகள் என்று அழைப்பதற்கான காரணம் என்னன்னா, நாங்கள் சீர்திருத்தத்தின் மூலமாக, திருச்சபை சீர்திருத்தத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்ட சத்தியங்களை விசுவாசிக்கிறோம். 16th செஞ்சுரியில ஆரம்பிச்சு கர்த்தர் அதை எப்படி அந்த சத்தியங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வர பயன்படுத்தி இன்றைக்கு நாம் வச்சிருக்கிற 1689 விசுவாச அறிக்கை தான் நம்முடைய விசுவாச அறிக்கை, நம்முடைய விசுவாச பிரகடனம். அது நம்ம கிட்ட வினாவிடை போதனைகள் இருக்கு. சிறியவர்களுக்கான வினாவிடை போதனை இருக்கு, பெரியவர்களுக்கான வினாவிடை போதனைகள் இருக்கிறது. இதெல்லாம் நாம விசுவாசி. இதெல்லாம் எப்ப வந்தது? நேற்று எழும்பின மனிதர்களால் எழுதி கொடுக்கப்பட்டதல்ல. திருச்சபை சீர்திருத்தத்தின் விளைவாக நம்முடைய முன்னோர்கள் எதிர்கால சந்ததிக்கு பயன்படும் என்று அவர்கள் உழைத்து கொடுத்த சத்தியங்கள். இதை நாம விசுவாசிக்கிறதுனால நம்முடைய பெயர் சீர்திருத்த திருச்சபை. உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட், நம்ம ரிஃபார்ம்டுன்னு சொன்னாலும் நாம முழுமையாக சீர்திருத்தம் அடைந்து விடவில்லை. இத ஒரு தொடர்ச்சியான சீர்திருத்தத்தை நாம் குறிக்கிறோம். 100% பூரணமான சபை அந்த உலகத்துல பார்க்க முடியாது. ரிஃபார்மிங் சர்ச்னு தான் அதுக்கு பேர். ரிஃபார்ம்டுன்னு சொன்னாலும் அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோம், அந்த சத்தியத்தில் தொடர்ந்து நாம் சீர்திருத்தத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கண்டினியூவல் ரெஃபர்மேஷன், அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த சத்தியங்கள் எல்லாம் விசுவாசித்து. ஆகவே இந்த சீர்திருத்தம் என்கிற வார்த்தை நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை பிரகடனப்படுத்துகிறது. வரலாற்றில் எழுந்த அந்த சீர்திருத்தத்தோடு நமக்கு இருக்கிற அந்த உறவை, தொடர்பை விளக்குகிறது. இது முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை பாப்டிஸ்ட். ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா பேப்டிஸ்ட்னு சொல்லுவோம்.
இந்த பெயர் பொதுவாக எதை குறிக்கிறதுனா, ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில முழுக்க ஞான ஸ்நானத்தை கொடுக்கிற சபைகளை குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தை பயன்படுகிறது. பொதுவாக இன் ஜெனரல் டேர்ம்னு சொல்லுவாங்க, பொதுவான விளக்கம். அந்த பேப்டிஸ்ட் என்கிற அந்த வார்த்தை எதிலிருந்து வந்ததுன்னா, பேப்டிசம் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. பேப்டிசம் என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, டு டிப்னு அர்த்தம். அதுக்கு வேற அர்த்தமே இல்லை. பேப்டிசோ அப்படின்னா டு டிப், மூழ்க வைத்தல். அந்த மூழ்குத ஞானஸ்நானத்தை குறிக்கிறதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இந்த பேப்டிஸ்ட் என்கிற வார்த்தை. அது பொதுவாகவே அந்த முழுக்க ஞானஸ்நானத்தை கொடுக்கிற சபைகளை குறிக்கிறதாக இருந்த போதிலும், இந்த பாப்டிஸ்ட் என்கிற பெயர்ல எத்தனையோ சபை பிரிவுகள் இன்னைக்கும் உலகத்தில் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, இன்னைக்கும் இருந்திருக்கு. இந்த பொதுவாக தங்களை பாப்டிஸ்டுகள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களிலிருந்து நாம் கொஞ்சம் வேறுபட்டவர்கள். எந்த விதத்தில் அப்படின்னா, இந்த பாப்டிஸ்ட் குழுக்கள்லயே நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பேப்டிஸ்ட்னு தங்களை அழைத்துக் கொள்ளுகிற குழுக்கள்லயே சில குழுக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய ரட்சிப்புக்காக அவன் கிறிஸ்துவுக்காக எடுக்கிற தீர்மானத்தில் அந்த ரட்சிப்பு தங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. வரலாற்றை பார்த்தோம்னா, சார்ல்ஸ் ஃபினின்னு ஒரு மனுஷன் வந்தான். தீர்மானத்தின் மூலம் மறுபிறப்பா நம்ம கிட்ட ஒரு புத்தகமே இருக்கு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வெளிவந்த அந்த புத்தகம். அப்ப இந்த போதனை என்ன செய்யுதுன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய ரட்சிப்பை தானே தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்போ அதுதான் இந்த ஆல்டர் கால் எல்லாம். இப்போ பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் அந்த பிரசங்கி சொல்றார், யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் ரட்சிப்பு தேவையோ முன்ன வாங்கன்னு சொல்லி அழைக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் இதன் அடிப்படையில் வந்தது. சோ பொதுவாக தங்களை பாப்டிஸ்டுகள் என்று அழைத்துக் கொள்ளுகிற அந்த பாப்டிஸ்ட் குழுக்கள்ல இதையும் விசுவாசிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாம அவர்களிலிருந்து முரண்பட்டவர்கள். அந்த விதமான பாப்டிஸ்டுகள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது மட்டும் இல்ல, ஆராதனை என்கிற பெயர்ல அவர்கள் வேதம் சொல்லாத காரியங்களையும் ஆராதனைகள்ல சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாப்டிஸ்டுகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதை நாம என்ன சொல்லுவோம்னா, ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வர்ஷிப்னு சொல்லுவோம். ஆராதனைக்குரிய ஒழுங்குமுறைகள் அது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களை பேப்டிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய சில சபை பிரிவுகள் அந்த ஒழுங்கெல்லாம் மீறி செயல்படுகிறத நாம பார்க்கிறோம். அப்படி அந்த சபைகள்ல இன்னைக்கு நாம பார்க்கிற மாதிரி ஆடல் பாடல் இதெல்லாம் இருக்கும். பெண்கள் பிரசங்கிப்பாங்க, பெண்கள் பிரசங்கிக்கிறதெல்லாம் கூட இருக்கிறது. சபை கூட்டங்களை நடத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை பெண்களாக இருந்து செய்யக்கூடியதும் இருக்குது. நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் போதகர்கள் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அவங்களும் அங்கிகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா, இது வேதம் அனுமதிக்கவே இல்லை. இதை நாம ரொம்ப உறுதியாக நம்புகிறோம். பெண்களை வேதம் வெகுவாக மதிக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கென்று அற்புதமான பணிகளை கொடுத்திருக்கிறார். ஆனா சபை என்று வருகிற போது அது அங்கு சபையில் தலைவர்களாக இருந்து பணி செய்யக்கூடியது ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க பெண்கள் வரக்கூடாது. சோ இதுல நாம வேறுபடுகிறோம். சில பாப்டிஸ்டுகள் என்ன செய்யறாங்கன்னா, அதையும் நம்பி அது ஒரு லிபரல் தனமான ஒரு செயல்கள் அங்கு நடைபெறுகிறது. ஆகவே பாப்டிஸ்ட் என்று பெயரை கொண்ட எல்லா சபை பிரிவுகளும் வேதபூர்வமான சத்தியத்தை தான் விசுவாசிக்கிறாங்கன்னு நம்பிடக்கூடாது. நம்ம கூடயே கூட பாப்டிஸ்ட் பேர் வச்சிட்டு இருக்கிற சபைகள்லாம் இருக்கதான் செய்யுது. அதை நாம் பொதுவாக வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா உங்களுக்கு தெரியும், நம்ம மதுரை பட்டணத்திலே இருக்கக்கூடிய சபைகள். ஆனா அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப வேறுபட்டது. தங்களை பாப்டிஸ்டுகள் என்றுதான் அழைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா அவங்களுடைய விசுவாசம் வேறு. இந்த பாப்டிஸ்டுகள் அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக வெளிவந்த சத்தியங்களை உறுதியாக நம்பி விசுவாசிக்காமல் அதில் கொஞ்சம் தளர்வு மனப்பான்மையோடு செயல்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப ரிஃபார்ம் பாப்டிஸ்ட் சொல்ற நமக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்ல, 17வது நூற்றாண்டுல பார்த்தோம்னா இங்கிலாந்துல இந்த சீர்திருத்த பாப்டிஸ்டுகள் மத்தியில 2 பிரிவு காணப்பட்டது.
ஒன்னுக்கு பேரு ஜெனரல் பேப்டிஸ்ட், இன்னொன்னுக்கு பேரு பர்டிகுலர் பேப்டிஸ்ட். அந்த வார்த்தையை பாருங்களேன், ஜெனரல் பேப்டிஸ்ட், பர்டிகுலர் பேப்டிஸ்ட். இப்ப நாமெல்லாம் என்ன விசுவாசிக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எதுக்குள்ள வருதுன்னா இந்த பர்டிகுலர் பேப்டிஸ்டுக்குள்ள வருது. இந்த ஜெனரல் பேப்டிஸ்ட் என்ன விசுவாசிச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எல்லாருக்கும் ஆனது. அதான் அந்த ஜெனரல்னு வருது பாத்தீங்களா. ஜெனரல்னா பொதுவானது, அவர் எல்லாருக்குமாக மரித்தார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவங்களும் தங்களை பேப்டிஸ்டுகள் என்றுதான் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனா நாம என்ன நம்புகிறோம்? we are particular Baptist. பர்டிகுலர் பேப்டிஸ்ட்னா குறிப்பிட்டவர்களுக்காகவே கிறிஸ்து மரித்தார். நமக்கு தெரியாது யார் குறிப்பிட்டவர்கள்னு. இப்ப நமக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்வாங்கன்னா, இவர்கள் ரட்சிப்பை ஒரு கட்டுக்குள் அடக்கி வைத்திருக்கிறார்கள், நம்ம பார்த்து குற்றம் சாட்டுவாங்க. ஆனா நாம வேதம் சொல்றதான் நம்புகிறோம். பர்டிகுலர் என்று சொல்லுகிற போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கால்வினிச ஐம்போதனைகள், டுலிப்னு சொல்லுவோம் தெரியுமா? டோட்டல் டிப்ராவிட்டி ஆஃப் மேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதனுடைய முழுமையான வீழ்ச்சி. இந்த டுலிப் வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு தெரியுமா? ஜேம்ஸ் ஆர்மீனியன் என்கிற ஒரு மனிதன் வரலாற்றில் எழும்பி இந்த சீர்திருத்த போதனைகளுக்கெல்லாம் எதிரான நம்பிக்கைகளை சொல்ல ஆரம்பித்தான். மனுஷன் முழு பாவி அல்ல, அவனால் தன்னுடைய ரட்சிப்பை தெரிந்து கொள்ள முடியும் என்கிற விதத்தில் அவன் போதிக்க ஆரம்பித்தான். இது ஒரு பெரிய வரலாறு. சினட் ஆஃப் டாட்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் கூடி அந்த ஆர்மீனியஸ் போதனைகளை கொடுத்து அவங்களெல்லாம் நாடு கடத்தினாங்க. அந்த ஆர்மீனியனிச போதனைக்கு எதிராக வெளிவந்ததுதான் இந்த கால்வினிச போதனை. இதை 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் கால்வினிசம்னு சொல்றாங்க. அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு பேர் கால்வினிஸ்ட். இப்ப நாம கால்வினிஸ்ட், ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்சா நாம என்ன விசுவாசிக்கிறோம்? கால்வினிச ஐங்கோட்பாடுகளை நாம் விசுவாசிக்கிறோம். மனிதன் முழுமையான பாவி என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அவனால கடவுளிடத்தில் போகவே முடியாதுங்கிறத நாம் விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, அன்கண்டிஷனல் எலெக்ஷன், நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல். கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார், எந்தவித நிபந்தனையோடும் அல்ல. உலகத்தில் இருக்கிற மற்ற பிரிவுகள் என்ன நம்புகிறது? பிற்காலத்தில் இவன் நல்லவனா வருவான், விசுவாசிப்பான்னு கடவுள் முன் பார்த்து அவனை தெரிந்தெடுத்தார்னு சொல்லுகிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒரு மனுஷனும் ஒரு நாளும் நல்லதே செய்ய முடியாது கடவுளுக்கு முன்பாக. ஆகவே இது ஒரு அன்கண்டிஷனல் எலெக்ஷன், நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல். மூணாவது வர்றதுதான் லிமிட்டட் அட்டோன்மெண்ட், குறிப்பிட்டவர்களுக்கான பலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது அவருடைய மக்களுக்காக, பிதாவாகிய தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவினிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள மனிதர்களுக்காகவே கிறிஸ்து தன்னை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் இந்த லிமிட்டட் அட்டோன்மெண்ட்ன்றது சொல்லுது. அதை நாம விசுவாசிக்கிறோம். ஆனா அது ஜெனரல் பேப்டிஸ்ட் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அவங்க கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார். இன்னைக்கும் பேப்டிஸ்டுகள் மத்தியில் இதை நம்புகிற கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஆனா ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் தான் நாம இதில் மாறுபட்ட கருத்துடையவர்கள், வேதத்தோடு சார்ந்து நிற்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்து ரட்சிப்படைவதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே அந்த பர்டிகுலர் பேப்டிஸ்ட்னு அப்போ அவங்க இருந்தாங்க. அந்த பர்டிகுலர் என்கிற அந்த வார்த்தையே எதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா, கிறிஸ்து குறிப்பிட்டவர்களுக்காக மட்டுமே மரித்தார் என்கிற போதனையை விவரிக்கிறது. இது டாக்ட்ரின்ஸ் ஆஃப் கிரேஸ்னு சொல்லுவாங்க, கிருபையின் கோட்பாடுகள். ரொம்ப அற்புதமானது. முடிஞ்சா இன்னொரு முறை நான் அதை விளக்குவதற்கு பார்க்கிறேன். அந்த டாக்ட்ரின்ஸ் ஆஃப் கிரேஸ்ல ரொம்ப முக்கியமானது இந்த லிமிட்டட் அட்டோன்மெண்ட், இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டவர்களுக்காக மரித்தார் என்கிறது. சோ இத ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் தான் நாம விசுவாசிக்கிறோம். அப்ப மற்ற பேப்டிஸ்டுகள் இருந்து நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? பேப்டிஸ்டுகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற எல்லோருமே இந்த ரிஃபார்ம் பேப்டிஸ்டா இல்ல. அவங்க வேத அதிகாரத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். வேத ஆராதனைகளோடு பல காரியங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் மரித்தார் என்கிறதையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சோ நாம ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் தான் இதிலிருந்து தனித்து நிற்கிறோம். இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த ஞானஸ்நானம் என்கிறதுல நல்லா கவனிங்க, நாம் சீர்திருத்த பாப்டிஸ்டுகளாக
விசுவாசிகளுக்கு மட்டுமே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்கிற வேத போதனையை சார்ந்து நிற்கிறோம். அதை விடாப்பிடியாக உடும்பு பிடியாக நாம் பிடித்து நிற்கிறோம். விசுவாசிகளுக்கு மட்டுமே ஞானஸ்நானம், பிலீவர்ஸ் பேப்டிசம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு கிரெடோ பேப்டிசம். இதை நாம ரொம்ப நம்புறோம். எத்தனை வருஷம் ஒரு மனுஷன் சபைக்கு வந்தாலும் அவன் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகுதான் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சபையில சேர்த்துக் கொள்வோம். 6 மாசம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாரே பாவம், அவருக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து சபையில சேர்த்துக்குவோங்கிற அந்த ஒரு நிலையே நம்ம கிட்ட கிடையாது. நீ 10 வருஷம் இல்ல 20 வருஷம் வந்தாலும் உன்னுடைய விசுவாசத்தை நீ அறிக்கை செய்து அந்த விசுவாசம் பரிசோதிக்கப்பட்ட பிறகு, அது ஒரு ஜென்யூன் ஃபெய்த், உண்மையாகவே அவர் விசுவாசித்திருக்கிறான்றத பார்த்த பிறகுதான் ஞானஸ்நானம். அப்ப இந்த பாப்டிஸ்ட் பாப்டிஸ்ட் என்கிற அந்த வார்த்தைக்குள்ள இதுவும் அர்த்தப்படுத்தப்படுகிறது. இன்னொரு கூட்டம் இருக்கு, பிரெஸ்பிட்டேரியன்ஸ் ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப நாம 1689 விசுவாச அறிக்கையை நாம நம்புகிறோம். அந்த பிரெஸ்பிட்டேரியன்ஸ் வெஸ்ட்மினிஸ்டர் விசுவாச அறிக்கையை நம்புகிறாங்க. இப்ப நமக்கும் அவங்களுக்கும் ஏறக்குறைய 90% மேல 2 பேரும் ஒரே சத்தியத்தை தான் விசுவாசிக்கிறோம். ஆனா எங்க நாம முரண்படுகிறோம் தெரியுமா? இந்த ஞானஸ்நானத்துல முரண்படுகிறோம். நாம விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். ஆனா இந்த பிரெஸ்பிட்டேரியன் சபை பிரிவு அவங்க பிடோ பேப்டிசம்னு சொல்லுவாங்க, குழந்தை ஞானஸ்நானம் சொல்றாங்க. பாத்தீங்களா, இன்னைக்கும் ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து சபைக்கு கொண்டு போனா அது ஒரு ஞானஸ்நான ஆராதனை வச்சு ஒரு தெளிப்பு ஞானஸ்நானம், ஸ்பிரிங்கிள் பேப்டிசம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணு நம்ம பார்க்கவே முடியாது. அவங்களுடைய நம்பிக்கையின்படி இந்த குழந்தை விசுவாச பெற்றோர்களுக்கு பிறந்திருப்பதால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இது விசுவாசத்திற்குள்ளாக வரும் என்கிற ஒரு நம்பிக்கையின் கீழாக இதை அவங்க செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரெஸ்பிட்டேரியன்ஸுக்கும் நமக்கு இதுல ரொம்ப பெரிய ஒரு முரண்பாடு இருக்கிறது. நாம் இந்த பேப்டிசம் ஞானஸ்நானம் என்று வருகிற போது விசுவாசிகளுக்கு மட்டுமே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? இதுதான் அந்த 2 வார்த்தை பிரயோகங்கள் முன்வைக்கிற உண்மைகள். சீர்திருத்தம் என்று சொல்லுகிறது நமக்கும் வரலாற்றில் எழுந்த அந்த சீர்திருத்தத்துக்கும் அதன் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்ட போதனைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதை தான் நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை சொல்வதற்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள். இந்த பாப்டிஸ்ட் பேப்டிசம் என்கிற வார்த்தை ஞானஸ்நானத்தை பற்றி நாம் என்ன விசுவாசிக்கிறோம், அதில் நாம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை பற்றி விவரிக்கிற வார்த்தைகள். ஒருவேளை இதுவரைக்கும் இதை நீங்க சரியா தெரிந்திராமல் இருந்தா இப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கை இந்த 2 வார்த்தைகளால் ஆளப்பட வேண்டும். இந்த வார்த்தைகள் விவரிக்கிற சத்தியத்திற்குள்ளாக தான் நம்ம கட்டுப்பட்டு வாழணும். அதுக்குதான் நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கோம். இந்த சபையில் அங்கமாக இருக்க நம்மை ஒப்பு கொடுத்து வருகிற போது இதை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிதான் சேர்ந்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் உங்க மனசுல இருக்கான்றத நீங்க மறுபடியும் கொஞ்சம் சோதித்து பாருங்க. இதை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இதெல்லாம் மறுபடியும் சிந்திச்சு பாருங்க. ஏன் நான் என்ன ரிஃபார்ம் பேப்டிஸ்ட்னு சொல்லுகிறேன்? எனக்கும் வரலாற்றுக்கு இருக்கிற தொடர்பு என்ன? இந்த பேப்டிஸ்ட் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? பேப்டிஸ்ட்னு எத்தனையோ சபை பிரிவுகள் இருந்தாலும் ரிஃபார்ம் பேப்டிஸ்டா எனக்கு இருக்கிற அந்த வேறுபாடு என்ன? இதெல்லாம் உங்க மனசுல நல்லா கொஞ்சம் அசப்போட்டு இதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த ரிஃபார்ம் பேப்டிஸ்ட், சீர்திருத்த பாப்டிஸ்ட் என்கிற அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம். புரியுதா? இதான் முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, இந்த சீர்திருத்த பாப்டிஸ்டுகள் விசுவாசிப்பது என்ன? நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதுதான் மற்ற சபை பிரிவுகளிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. இது ரொம்ப முக்கியம். ஒரு 4 காரியங்களை பொதுவாக ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் நாம் உறுதியாக நம்புகிறோம். பல காரியங்கள் இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமாக ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் எதை நம்புறாங்க, அவங்களுடைய விசுவாசம் எதை பற்றியதுன்னு சொன்னா இந்த 4 தான் நிக்கும். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா கூட இதுதான் நிக்கும். அதுல முதலாவது நாம் எதை நம்புகிறோம்? வேதத்தின் அதிகாரத்தை நம்புகிறோம். இதான் முதல்ல. வேதம் மட்டுமே சகல அதிகாரத்தையும் கொண்ட கர்த்தருடைய
எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை என்பதை நாம் உறுதியாக நம்புகிறோம். இந்த வேதத்தை தாண்டி கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பதில்லை என்பதை நாம் நம்புகிறோம். இப்ப இதுலயே ரொம்ப பெரிய முரண்பாடு வந்துருச்சா? இன்னைக்கு பெரிய அளவுல கிறிஸ்தவ உலகம் நம்புகிறது என்னன்னா, கடவுள் இன்னைக்கும் என் கூட நேரடியாக பேசுகிறார்னு நம்புகிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கனவுகள் மூலமாக, சொற்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக. இன்னைக்கு வாசம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ச்சியான வேத பகுதியில் இதெல்லாம் இன்றைக்கும் தங்களுடைய அனுபவமாக சொல்லிக் கொள்ளுகிற போதகர்கள் இருக்கதான் செய்யறாங்க. பரலோகத்துக்கு போயிட்டு வந்த அந்த சாட்சின்னு சொல்லி புத்தகங்களை எழுதி வெளியிடுறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. நரகத்தில் நான் கண்ட சாட்சின்னு புத்தகங்கள் எழுதி வெளியிடுறாங்க. இதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது, ஏமாத்து வேலை. இப்படி சொல்லுகிற யாருமே வேதத்தின் அதிகாரத்தை நம்புவதில்லை, வேதத்தின் அதிகாரத்தை நிராகரிக்கிறார்கள். ஆனா நாம என்ன நம்புகிறோம்? வேதம் சகல அதிகாரத்தையும் தன்னில் கொண்டுள்ளது. ஏன் வேதம் அதிகாரம் உள்ளது நாம சொல்லுகிறோம்? ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. காலையில நம்ம பார்த்த மாதிரி அதுல மனிதர்களுடைய வார்த்தைகள் இல்லை, அது முழுமையாக கடவுளுடைய வார்த்தையாக இருப்பதால் அது தன்னில் தானே அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. இதை தவிர வேறு எதன் மூலமாகவும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் உறுதியாக நம்புகிறோம். வேதம் மட்டுமே ஒரு மனிதனுடைய ஆத்மீக தேவைகள் அனைத்தையும் சந்திப்பதற்கு போதுமானது. என்ன தேவை இருந்தாலும் ஆத்மீகத்துல வேதத்தை தாண்டி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்திற்குள்ளாக எல்லாம் இருக்கிறது. அதனாலதான் நம்ம சபைகள்ல வேத பிரசங்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங்னு சொல்லுவாங்க, வியாக்கியான பிரசங்கம். இப்போ நீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ரெஃபர்மேஷன் பீரியட்ல இருந்து தொடர்ந்து பிரசங்கம்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாமே எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங். அப்படின்னா ஒரு வேத பகுதியை எடுத்து அதை வியாக்கியான ரீதியில அதை விளக்கி போதிக்கக்கூடிய போதனைகளாக தான், பிரசங்கங்களாக தான் இருக்கும். இப்ப நம்ம சபையில இந்த வேதம் அதிகாரம் செலுத்துகிறது. அந்த வேதத்தினுடைய பிரசங்கம் சபை ஆராதனைகள முதலிடத்தில் இருக்கும். ஒரு ஆராதனையில பெரும் பகுதியை எடுத்துக்கொள்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா பிரசங்கம் தான். 1.5 மணி நேரம் ஆராதனை நம்ம இருக்கிறோம்னா அதுல பாடல், வேத வாசிப்பு, ஜபம், காணிக்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அடங்கும். 1 மணி நேரம் எதற்காகனா அந்த பிரசங்கத்துக்கு தான் கொடுக்கிறோம். அது எதை வெளிப்படுத்துகிறதுனா, சீர்திருத்த திருச்சபையாக, சீர்திருத்த பாத்திஸ்து திருச்சபையாக நாம் வேதத்தை உயர்வாக மதிக்கிறோம், வேதத்தின் அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறோம், வேத போதனைகளுக்கு நாங்கள் உட்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் இதன் மூலமாக அறிக்கை செய்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இந்த வேதத்தின் அதிகாரத்தை மதித்து இந்த வேத போதனைகள் எல்லாம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட இறையியல் ரீதியில ஒரு புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. யாருக்கா தெரியுமா என்ன அதுன்னு? இந்த வேத போதனைகளை எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் தியாலஜி மாதிரி அருமையாக முறைப்படுத்தி தொகுத்து எழுதி கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு தெரியுமா? அதான் நம்முடைய விசுவாச அறிக்கை. 1689 விசுவாச அறிக்கை. நாம என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கையிலேயே இருக்கிற நம்முடைய விசுவாச அறிக்கை சிஸ்டமேட்டிக் தியாலஜி 34 அதிகாரங்கள்ல. சரிதானே? ஆமாவா? 32 அதிகாரம். சரிங்களா? அதனாலதான் நான் காலைல சொன்னேன், நாம எங்க இருக்கிறோம், என்ன விசுவாசிக்கிறோன்றத நாமே அதுல நிறுத்தி கொள்ளலைன்னா கொஞ்ச காலத்துல 1689 விசுவாசிக்க அது எங்க இருக்குன்னு தெரியலையேங்கன்ற அளவுக்கு போயிடும். அது ரொம்ப ஆபத்து. 32 அதிகாரங்கள்ல ஒவ்வொரு தலைப்பின் கீழாக வேத போதனைகள் எல்லாம் உள்ளடக்கி, கடவுள் யார், வேதம் எப்படிப்பட்டது, கடவுளுடைய ஆணை என்ன, படைத்தது யார், பராமரிக்கிறவர் யார், மனுஷனுடைய நிலை என்ன, அவன் எப்படி பாவத்துல வீழ்ந்து போனான், அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு ரட்சிப்பு எப்படி வருகிறது, அந்த ரட்சிப்புல அவன் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிற திருச்சபை எப்படிப்பட்டது, அந்த திருச்சபையினுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது, அந்த திருச்சபையில அவன் ஞானஸ்நானத்தின் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறான், அந்த கிருபை சாதனங்களை எப்படி பயன்படுத்தணும், திருமணம், அவனுக்கு இருக்கிற சுதந்திரம், இறுதி நியாய தீர்ப்பு வரைக்கும் அருமையாக ஒரு முறைப்படுத்தப்பட்ட இறையியலாக விளக்கு.
நம்முடைய விசுவாச அறிக்கை வேதத்துக்கு சமமான அதிகாரத்தை கொண்டிருக்கவில்லை. இதை நாம ரொம்ப உறுதியா சொல்லணும். வேதம் மட்டுமே சுப்ரீம் அத்தாரிட்டி, மிக உயர்ந்த அதிகாரத்தை கொண்டிருக்கிறது வேதம் மட்டுமே. அந்த வேதத்திலிருந்து தொகுத்து கொடுக்கப்பட்ட இந்த 1689 விசுவாச அறிக்கையை நாம் விசுவாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் எப்படி உழைத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த வேதத்தை எளிதாக புரிந்து கொள்வதற்கு விசுவாச அறிக்கை, இந்த விசுவாச அறிக்கையையும் இன்னும் எளிதாக புரிந்து கொள்வதற்கு தான் வினாவிடை போதனைகள். அந்த வினாவிடை போதனைகளை 2 பிரிவா இருக்கு. சிறுவர்களுக்கான வேத வினாவிடை போதனை, பெரியவர்களுக்கான வேத வினாவிடை போதனை. பாருங்க, இந்த வேதத்தின் அதிகாரத்துல நாம எவ்வளவு நம்பிக்கையா உறுதியா இருக்கணும்ன்றதுக்கு அவங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நாம கேள்வி கேட்டு பார்க்கணும். இந்த வேதத்துக்கும் விசுவாச அறிக்கைக்கும் வினாவிடை போதனைகளுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இங்கதான் மற்ற சபைகள் இருந்து நாம வேறுபட்டு நிற்கிறோம். இதெல்லாம் நாங்க விசுவாசிக்கிறோம். எங்க சபையில இது இருக்கிறது, இதைதான் நாங்கள் பின்பற்றி வாழ்வோம். அந்த வேத அதிகாரத்தின் மீது முழு நம்பிக்கையும் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். நம்ம ஷெல்ஃப்ல இருக்கிறதுக்காக இதெல்லாம் எழுதி கொடுக்கப்படல. ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி வேதம் வாசிக்கிறதுக்கு எப்படி நேரம் ஒதுக்குறோமோ அது மாதிரி விசுவாச அறிக்கையை வாசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். அந்த விசுவாச அறிக்கையில சொல்லப்பட்ட அந்த சத்தியங்களை புரிந்து கொள்வதில் நேரம் செலவழிக்கணும். வினாவிடை போதனைகளை மனசுல பதிய வைக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும் போதுதான் இந்த வேத அதிகாரத்தில் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதை நாம் சொல்ல முடியும். இதை செய்றீங்களா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப சீர்திருத்த பாப்டிஸ்டுகளாக நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்றால், முதலாவது வேதத்தின் அதிகாரத்தை விசுவாசிக்கிறோம். வேற எந்த அதிகாரமும் இல்லை. எல்லா பவரும் வேதத்துக்கு கீழே தான். வேதம் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. இதை முதல்ல நம்ம விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, கர்த்தருடைய இறையாண்மைய விசுவாசிக்கிறோம். காட் சாவர்னிட்டின்னு சொல்லுவாங்க. கடவுள் சர்வ வல்லமை உள்ளவராக எல்லாவற்றையும் அவர்தான் படைத்திருக்கிறார், அவர்தான் ஆளுகிறார் என்பதில் நாம் ரொம்ப உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். உலகங்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும் விதமாக இவைகளை தீர்மானித்து வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாச அறிக்கைக்கு போனோம்னா 3வது அதிகாரத்துல கர்த்தரின் ஆணை இருக்கா. கடவுளை பத்தி சொன்னது 2வது அதிகாரம். கடவுளும் பரிசுத்த திரித்துவம். முதல் அதிகாரம் வேதம், பரிசுத்த வேதாகம். கடவுளும் பரிசுத்த திரித்துவம் 2வது. அந்த கடவுளை பத்தி சொன்ன உடனே அவருடைய ஆணையை பத்தி 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தரின் ஆணை என்பது வேதம் முழுமையாக காணப்படுகிற அற்புதமான போதனை. இன்னைக்கு எத்தனையோ பேர் அதை நிராகரிக்கிறார்கள். ஆனா நாம அதை ரொம்ப உறுதியாக நம்புகிறோம். ரொம்ப ஒரு சுருக்கமான விதத்துல சொல்லணும்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா பெரும்பாலான நம்பிக்கைகள் எப்படி இருக்கு? கிறிஸ்தவ நம்பிக்கைகள், கடவுள் மனிதனை படைத்தார், அவன் பாவத்தில் வீழ்ந்து போனான், அதன் பிறகு அவனை பாவத்திலிருந்து மீட்பதற்கான திட்டத்தை கடவுள் ஏற்படுத்தினார், அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செயல்களை செய்தார். இதுதான் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நம்புகிறது. முதல்ல படைப்பு, அப்புறம் வீழ்ச்சி, அப்புறம் மீட்பின் திட்டம், அந்த திட்டம் செயல்படுகிறது. இதை அவங்க நம்புறாங்க. ஆனா சீர்திருத்த பாப்டிஸ்டுகளாக நாம என்ன நம்புறோம் தெரியுமா? கடவுளுடைய அந்த இறையாண்மையை நம்புகிற போது படைப்பிற்கு முன்பதாகவே மீட்பின் திட்டத்தை கடவுள் ஏற்படுத்தினார். இங்கதான் நாம தனித்துவமாக இந்த வேத அதிகாரத்தை விசுவாசித்து தனித்து நிற்கிறோம். அவர் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பாகவே மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு உலகங்கள் படைக்கப்பட்டது, மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள், அவர்கள் பாவத்தில் வீழ்ந்து போனார்கள். ஆண்டவர் அநாதி காலத்தில் தீர்மானித்திருந்த அந்த மீட்பின் திட்டத்தை அவர் செயல்படுத்தினார், மனிதர்களுக்கு தெரிவித்தார், அதை வரலாற்றில் செயல்படுத்தினார். அப்ப நம்முடைய ஆர்டர் என்ன தெரியுமா? மீட்பின் திட்டம் முதல்ல, அதுக்கு பிறகு படைப்பு, அதுக்கப்புறம் வீழ்ச்சி, அதுக்கு பிறகு மீட்பின் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதுதான் கடவுளுடைய இறையாண்மை.
இந்த கடவுளுடைய இறையாண்மைன்னு பார்க்கிற போது அந்த மீட்பின் திட்டத்தோடு மட்டுமல்ல, அவரே எல்லா செயல்களையும் ஆளுகிறார். விசுவாச அறிக்கை எழுதி நாம விசுவாசிக்கிறோம். சிறிதானவைகளிலிருந்து பெரிதானவைகள் வரைக்கும் எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. உலகத்துல நடக்கிற எதா இருந்தாலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறதுன்னு கர்த்தருடைய இறையாண்மையை நாம உறுதியாக நம்புகிறோம். அது எல்லாத்துக்கும் மேல இந்த சீர்திருத்த சபைகளாக நாம விசுவாசிக்கிறது கர்த்தரின் இறையாண்மையில ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுடைய மீட்பில் கர்த்தரே செயல்படுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய பாவ விடுதலைக்காக ஒன்றையும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்கிறது கடவுளே. அதில் அவர் இறையாண்மை உள்ளவராக இருக்கிறார், சர்வ ஏகாதிபத்தியராக செயல்படுகிறார். அதுதான் அந்த கடவுளுடைய இறையாண்மையில நாம ரொம்ப நம்புகிறோம். இப்ப பாருங்களேன், கடவுள் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அவனால ஒன்னும் செய்ய முடியாது, அவன் பாவியா இருக்கிறான். கடவுளுடைய இரக்கம் கிருபை அவனுக்கு வெளிப்பட்டு சுவிசேஷத்தின் மூலமாக அவன் விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறான். இதுதான் வேத போதனை. இப்ப கடவுள் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற போது அந்த ரட்சிப்பிற்கு பெறவோ அல்லது அந்த ரட்சிப்பை இழந்து போகவோ அவனால் சுயமாக முடியாதுன்றதை நாம உணர்கிறோம். நான் நினைச்சா ரட்சிப்பை வாங்கிக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் ரட்சிப்பை விட்டுறலாம். நான் ரட்சிப்பை அடைந்த பிறகு மறுபடியும் ரட்சிப்பை இழந்து போய் வாழலாம். இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், போதனைகள். இதுக்கெல்லாம் முரண்பட்டு நாம் நம்புகிறோம். என்ன நம்புகிறோம்? கடவுள் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அவன் ஒருபோதும் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போக முடியாது. ஏன்னா அவனுக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். கிறிஸ்து யாருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரோ அவர்களில் ஒருவர் தவறாமல் பரலோகம் வந்து சேர்வார்கள். இதுதான் கர்த்தருடைய இறையாண்மை. இந்த சத்தியம் நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் தெரியுமா? ஏன்னா நாம ஒரு 2 நாள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். 3வது நாள் பாத்தீங்கன்னா பயங்கர மோசமான நிலைமைக்கு போய் உண்மையிலேயே விசுவாசிதானாடா நீ, வேற யாரும் கேட்க மாட்டாங்க, உள்ள இருக்கிற மனசாட்சியே கேட்கும், நீ உண்மையிலேயே விசுவாசிதானா? என்ன 2 நாள் பெரிய ஜாம்பவான் மாதிரி அப்படி வாழ்ந்து நெஞ்ச தூக்கிட்டு நடந்த, இப்ப எங்க போவ, உன் முகத்தை எங்க கொண்டு வைப்பன்னு மனசாட்சியே கேட்கும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல நமக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சத்தியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய இறையாண்மை. என்னுடைய நற்கிரியைகளின் மூலமாக நான் ரட்சிக்கப்படவில்லை, தேவனுடைய இரக்கத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதை உணர்ந்தவன் தன்னுடைய பாவத்துல இருந்து மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல போய் சரணடையும். இதுதான் நாம விசுவாசிக்கிறோம். இதுதான் வேதம் சொல்லுது, கடவுளுடைய இறையாண்மை. பாருங்க, அப்ப அந்த கடவுளுடைய இறையாண்மைன்னா அவர் தான் எல்லாவற்றையும் படைத்து ஆளுகிறார், ரட்சிப்பிலும் அவர் இறையாண்மை கொண்டவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இதை தவறா புரிந்து கொண்டதன் காரணமாக தான் எத்தனையோ சபை பிரிவுகள் உண்டாகி இந்த ரட்சிப்பை பற்றிய தவறான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறது. ஆனா சீர்திருத்த பாப்திஸ்டுகளாக நாம் இதை உறுதியாக நம்புகிறோம். கர்த்தருடைய இறையாண்மை 2வது. இனி 3வது பார்க்கலாம். அது வேதபூர்வமான ஆராதனை. தன்னை ஆராதிப்பவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை பற்றி கர்த்தர் தம்முடைய வார்த்தையாகிய வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு பேரு ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வர்ஷிப், ஒழுங்கான ஆராதனை முறைகள். அது அவருடைய வார்த்தையில எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய ஆராதனை முறைகள் இருக்கும். நம்முடைய ஆராதனை நீங்க பாத்தீங்கன்னா அதுல வேதம் சொல்ற மாதிரி சங்கீதங்கள், கீர்த்தனைகள், பாமாலைகள் இதெல்லாம் பாடப்படும், வேதம் வாசிக்கப்படும், வேதம் போதிக்கப்படும், ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதை நினைவு கூர்ந்து அவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்துவோம். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இதை தாண்டி எந்தவித ஒழுங்குமுறையற்ற செயல்களும் ஆராதனைகள்ல காணப்படாது. அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வர்ஷிப் அதை தான் சொல்லுகிறது. வேத போதனை இருக்கும், ஜபம் இருக்கும், பாடல்கள் இருக்கும், காணிக்கைகள் இருக்கும், இதெல்லாம் தான் இருக்கும். இதுதான் ஆராதனை முறை. இப்படித்தான் ஆராதனை இருக்கணும்னு வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தமாகிய வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ஆகவே அதற்குத்தான் நாம முக்கியத்துவம் கொடுப்போம்.
இரண்டாவது, நான் காலையில சொன்ன மாதிரி நம்முடைய புல்பிட்டுகள் பாதுகாக்கப்படும். இந்த பிரசங்க பீடத்துல எல்லாரையெல்லாம் ஏற விட்டுற மாட்டோம். நம்ம சத்தியத்தை விசுவாசிக்கிற சகோதர சபைகளுடைய போதகர்கள், நன்கு அறிந்த போதகர்கள், தேவைக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாக அப்படி மாற்று போதகர்கள் வந்து பிரசங்கிக்கிற போது அது நம்முடைய சபைக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கும். ஆனா நம்முடைய சத்தியத்தை விசுவாசிக்காத எந்த ஒரு நபருக்கும் இந்த புல்பிட்ல இடமே இல்லை. நம்ம ரொம்ப அந்த புல்பிட்டை பாதுகாக்கிறோம். இந்த ரிஃபார்ம் பாப்டிஸ்ட் சபைகள் இந்த பிரசங்க பீடத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேதபூர்வமான ஆராதனை இருக்கணும், வேதபூர்வமான பிரசங்கம் இருக்கணும். அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணவே மாட்டாங்க. நான் பல தடவை சொன்ன மாதிரி பாஸ்டர் மார்ட்டினுடைய எழுத்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அழிவில்லாத ஆத்மீக ஆலோசனைகள் என்கிற அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருப்பார். அவருடைய சபைக்கு தலைவர்கள் தேவைப்பட்ட போது அவர் சபைக்கு சொன்னது என்ன? நம்முடைய சபைக்கு தலைவர்கள் தேவைதான். ஒரு தேவையுள்ள காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்காக அவசரப்பட்டு யாரோ ஒருத்தரை நாம நியமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள், வேதபூர்வமான இலக்கணங்களை தங்கள் வாழ்க்கையில் கொண்டிருக்கிறவர்களைத்தான் நாம நியமிக்கணும். அதுல நாம உறுதியாக இருக்கிறோம், கடவுள் நமக்கு உதவி செய்ய நாம் ஜெபிப்போம்னு சொல்லி அதுல எழுதி வைத்திருக்கிறோம். பாத்தீங்களா? அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த சபையை பாதுகாப்பதற்கு, சத்தியத்தில் பாதுகாப்பதற்கு அந்த புல்பிட்டை அவங்க பாதுகாத்து, பிரசங்க பீடத்தை பாதுகாத்திருக்கிறாங்க. இதுல ரிஃபார்ம் பாப்டிஸ்ட், சீர்திருத்த பாப்டிஸ்டுகளாக நாம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஆராதனை ஒழுங்கோடு இருக்க வேண்டும். அது வேதபூர்வமான ஆராதனையாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். கடைசியாக 4வது, வேதபூர்வமான திருச்சபை. வேதம் திருச்சபைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அது ஆண்டவருடைய திட்டம். சுவிசேஷத்தின் மூலமாக பாவ விடுதலை அடைந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் திருச்சபையில தான் அங்கமாக வந்து சேரணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். உலகளாவிய திருச்சபைன்னு இருக்கு, உள்ளூர் திருச்சபைன்னு இருக்கு. இப்ப நாம கூடி ஆராதிக்கிறது வந்து உள்ளூர் திருச்சபை. இந்த உள்ளூர் திருச்சபையை பற்றி வேதம் சொல்லுகிறது. இந்த உள்ளூர் திருச்சபை எப்படி அமைக்கப்பட வேண்டும், அதுல யார் தலைவர்களாக இருக்க வேண்டும், எப்படி அங்கத்தவர்கள் சேர்க்கப்பட வேண்டும், எப்படி அங்கத்துவ பொறுப்புகள் செய்யப்பட வேண்டும், சபை எப்படி இயங்க வேண்டும், சபையில் எப்பொழுது எவ்வாறு ஒழுங்கு நடவடிக்கைகள் கொண்டு வரப்பட்டு சபையின் பரிசுத்தம் காணப்பட வேண்டும், இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. அப்ப வேதம் சொல்லி இருக்கிறத நாம சபை அமைப்பு விதிகளாக எழுதி வைத்து அதை நாம் நம்புகிறோம். சோ வேதபூர்வமான திருச்சபைக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, நாம தனி ஊழியங்களை ஆதரிக்கிறதில்லை, அதை எதிர்க்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? அப்படி நான் வந்து ஆண்டவருக்காக சுவிசேஷ ஊழியம் செய்யறேன்னு வர்றவங்களெல்லாம் நம்ம ஆதரிக்கிறது இல்லை. அவங்க சபைக்கு வந்து நான் பிரசங்கம் பண்றேன், ஏதோ உங்களால முடிஞ்ச காணிக்கைகளை கொடுங்கன்னு சொல்றவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை, அங்கீகரிக்கிறதே இல்லை. தனி மனித ஊழியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை, ஆர்கனைசேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆர்கனைசேஷன்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? நிறுவனமாக இருந்து செயல்படுகிறவர்கள். நாங்க வந்து ஒரு பேரா சர்ச் ஆர்கனைசேஷனா நாங்க செயல்படுகிறோம். சபை செய்ய வேண்டிய காரியங்களை சபை செய்யாததினால் நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுகிற எந்த பேரா சர்ச் ஆர்கனைசேஷனோடையும் நாம சேருகிறதில்லை. அது எப்படிப்பட்ட பணியை அவங்க செய்கிறதாக சொல்லிக் கொண்டாலும், ஏன்னா வேதத்தில் அதற்கு இடமில்லை. தான் தோன்றித்தனமாக தன்னைத்தானே கடவுள் அழைத்தார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சபையை அமைக்கப் போகிறேன் என்று சொல்லி திரிகிற எந்த மனிதனையும் நாம அங்கீகரிக்கிறதில்லை. புரியுதா? சபை எப்படி அமையணும்? சுவிசேஷம் சபையிலிருந்து தான் போகும், தான் பிரின்சிபல். சபையிலிருந்து அனுப்பப்பட்டு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து கூடி வருகிற அந்த கூட்டத்தை இந்த சபை அங்கீகரிக்கணும். இந்த சபையின் மூலமாக தான் எந்த பணியும் செய்யணும். இதுல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கிறோம். எனக்கு ஞாபகம் வருது, நம்ம சபையில இருந்த ஒருவர் இதுல இருந்து தவறுகிற போது
இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னதுல அவருக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு. அதனால சபையை விட்டே போயிட்டார். அங்க காம்ப்ரமைஸ் பண்ணலையே. எப்படி வேதத்தையும் வேதத்தின் அதிகாரத்தையும் வேதபூர்வமான திருச்சபை அமைப்பை நாங்க கொண்டிருக்கிறோம்னு சொல்லுகிற நாம் அந்த சபைக்குள்ளேயே இருந்து கொண்டு மாற்று நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறவங்களை அனுமதிக்க முடியுமா? அதனாலதான் தேவையான நேரத்தில் ஒழுங்கு நடவடிக்கைகளை கொண்டு வந்து சபையின் பரிசுத்தத்தை காக்குறதுல இந்த சீர்திருத்த பாப்டிஸ்ட் சபைகள் ரொம்ப உறுதியோடு இருக்கிறாங்க. அதுல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. சபையின் அங்கத்தவரே அதுல முரண்பட்டு அதுல தவறி போகிற போது அவர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி மனம் திரும்புவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அவர் திருந்தாத போது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். உடனே அதை செய்யறதுக்கு இல்ல, கொஞ்சம் காலம் இருக்கும். அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு, ஒழுங்கு இருக்கு, அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனா திருந்த மாட்டேன்னு சொல்லுகிற போது வேற வழியே இல்லை, சபை நீக்கம் செய்துதான் ஆகணும். இதை நாம ரொம்ப உறுதியாக நாம் நம்புகிறோம், அதை பின்பற்றுகிறோம். இன்னொன்னு என்ன தெரியுமா? நம்முடைய திருச்சபை அமைப்பும் விசுவாசமும் ஒவ்வொரு உள்ளூர் சபையும் தனித்தனியாக இயங்கக்கூடியது. இண்டிபெண்டன்ட் சர்ச்னு சொல்லுவோம். அந்த சபைக்குன்னு ஒரு தலைவர், அவர் தான் மூப்பர், போதகர், பாஸ்டர். அவருக்கு கீழே சபையின் தேவைகளை சந்திக்கிற டீக்கன்ஸ், உதவிக்காரர்கள். அதுக்கு கீழே மெம்பர்ஸ். ஒவ்வொரு சபையினுடைய ஆளுகையும் தனிப்பட்டது. அந்த சபையை ஆளக்கூடிய அதிகாரத்தை போதகர்களிடம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்சஸ் தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சபை இன்னொரு சபையின் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. ஒரு சபை இன்னொரு சபையின் செயல்பாடுகள்ல தலை போட முடியாது. ஒவ்வொரு சபையும் இண்டிபெண்டா சுதந்திரமாக செயல்படக்கூடியது. அந்த சபைகள் ஆரம்பிக்கப்பட்டுகிற அந்த காலங்கள்ல அந்த சபையினுடைய நலனுக்காக மேற்பார்வை போதகர்களை வைத்து அவர்களுடைய ஆலோசனைகளின்படி போகிறது, அது சரி. ஆனா ஒரு சபை எப்பவுமே இன்னொரு சபையோடு போய் என்ன செய்யாதுன்னா அந்த சபை விஷயங்கள்ல தலை போடாது. அதுக்கு சபைக்கு அதிகாரம் இல்லை, ஆண்டவர் அப்படி கொடுக்கல. இதை நாம் ரொம்ப நம்புகிறோம். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எவ்ரி சர்ச் இஸ் இண்டிபெண்டன்ட் இன் நேச்சர். அதை நாம விசுவாசிக்கிறோம் ரிஃபார்ம் பேப்டிஸ்ட். ஆனா இதுல இன்னொரு அந்த பிரெஸ்பிட்டேரியன்ஸ் பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, அது ஒரு ஹைரார்ச்சிக்கல் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு மேல இருந்து அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு லீடர்ஷிப் மாதிரி ஒரு சார்ட் மாதிரி அது அப்படியே விரிந்து கொண்டே போகும். அந்த மாதிரிலாம் இல்ல. இப்ப ஆங்கிலிக்கன் சர்ச், சிஎஸ்ஐ சர்ச் இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, மதுரை ராம்நாடு டயசிஸ்னு ஒன்னு சொல்றோம்னா அதுக்குன்னு ஒரு பிஷப் இருப்பார், ஒரு ஆயர். அந்த எல்லா சபைகளையும் பார்த்து கொள்ள வேண்டிய அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கு. இந்த ரோமன் கத்தோலிக்க மதத்தை பாத்தீங்கன்னா போப்பு தான் சுப்ரீம் அத்தாரிட்டியா மேல இருப்பாரு. அவருக்கு கீழே அப்படியே ஒரு பெரிய விங் மாதிரி செயல்படும். எல்லா சபைகளும் அந்த போப்புக்கு உள்ளாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை. அப்படியெல்லாம் நம்முடைய விசுவாசம் இல்ல. ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்சா எவ்ரி சர்ச் இஸ் இண்டிபெண்டன்ட் இன் நேச்சர். அது தனித்துவமாக சுயாதீனமாக செயல்படக்கூடியது. ஆனா ஒழுங்குமுறையற்று இல்ல, வேதபூர்வமான திருச்சபையாக அமைக்கப்பட்டு செயல்படக்கூடியது. இப்படித்தான் சபையாக நாம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 4 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சீர்திருத்த திருச்சபையாக நாம் எதை விசுவாசிக்கிறோம்? முதல்ல வேத அதிகாரத்தை நாம் நம்புகிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தருடைய இறையாண்மையை நம்புகிறோம். ரொம்ப முக்கியமாக ஒரு மனிதனுடைய ரட்சிப்பில் அவருடைய இறையாண்மையை பற்றி நாம் நம்புகிறோம். 3வது, நம்முடைய ஆராதனைகள் வேதபூர்வமான ஆராதனைகளாக, வேதத்தால் ஆளப்படுகிற ஆராதனையாக இருக்கிறது, அதை நாம் நம்புகிறோம். 4வது, வேதபூர்வமான திருச்சபையை நாம் விசுவாசிக்கிறோம். நாம அமைக்கப்பட்ட போது அப்படித்தான் அமைக்கப்பட்டோம். ஒவ்வொரு சீர்திருத்த பாப்டிஸ்ட் சபைகளும் அப்படித்தான் அமைக்கப்பட்டு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? இதுதான் நம்முடைய விசுவாசம், இதை தான் நம்ம நம்புகிறோம், இதில் தான் நாம் நிலைத்திருக்கிறோம். 2 காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். ஒன்னு, சீர்திருத்த பாப்டிஸ்ட் சபைகள் என்றால் என்ன என்பதை முதலாவது பார்த்தோம். அந்த வார்த்தைகள் எதை விவரிக்கிறதுன்னு பார்த்தோம். 2வது, அந்த சபைகள் எதை நம்புகின்றன, அதை பத்தி நாம ஒரு 4 காரியங்கள்ல பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் நீங்க மறுபடியும் உங்களுக்குள்ளாக நினைச்சு பாருங்க.
நம்ம இதுல உறுதியா இருக்கிறோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. இதுல உறுதியாக இருக்கணுங்கிறதுல வைராகியம் பாராட்டுங்க. இந்த சபையில தொடர்ந்து நிலைத்திருந்து சபையினுடைய நன்மைக்காக உழைக்கிறதுல கவனமாக இருக்க பாருங்க. எக்காலத்திலும் நாம் சபையாக தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அவர் உதவி செய்யலைன்னா நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய உதவியை நாடி நம்முடைய வரலாற்று பின்னணியத்தோடு கூடிய இந்த நம்பிக்கைகளை தழுவிக்கொண்டு இறுக பிடித்துக் கொண்டு இந்த சத்தியத்தில் வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு 2 செய்தியுமே வரப்போகிற அந்த சீர்திருத்த திருநாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கிறது. முதல் செய்தி காலையில சீர்திருத்தத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன, இப்போ நாம் யார் என்பதை பற்றி பார்த்திருக்கோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தரட்டும். நம்ம ஜெபம் பண்ணலாம்.